அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருக்கெல்லாம் அம்மா அத்தா இருக்காங்களோ அவங்கெல்லாம் அவங்களுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்க. இதோ ட்ராவல் பண்ணுறேன், எப்போவுமே என் சீட்டுக்கு பக்கத்துலேயே அம்மா தான் உட்காந்துருப்பாங்க. என் அம்மாவோட சீட்டில் இன்றைக்கி என் மகன் உட்காந்துருக்கான். என் அம்மா உட்காந்து பக்கத்தில் இப்படி நான் கை போட்டுக்கிட்டு என் அம்மாவோட சிரிச்சிட்டே போகிற பயணங்கள்லாம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? இன்றைக்கி அம்மா இல்லை, மனசெல்லாம் வலிக்குது. ஆனால் அல்லாஹ் யாருக்கெல்லாம் அம்மாவை கொடுத்துருக்கானோ அவங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அம்மாவை கண்ணியமாக பார்த்துக்கோங்க. நமக்காக துவா செய்கிற ஒருத்தி மட்டும்தான் உலகத்தில். வேறு யாரும் நம்மளை அம்மா அளவுக்கு துவா செய்வாங்களான்னு தெரியாது. போட்டுக்கிறேன். அதனால் யாருக்கு அம்மா இருக்குதோ அவங்க மனசு நோடிக்காதீங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செஞ்சு கொடுங்க. அவங்களோட நல்ல கனிவான முறையில் நடந்துக்கோங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க. அவங்க பேச்சு கேட்டு வாழுங்க. அவங்க மேலே உபகாரம் செய்யுங்க. இப்போ என் அம்மா இல்லை, பயணமே ஒரு மாதிரி கசப்பாக தெரியுது. நான் அம்மா இருந்தால் சிரித்து பேசிகிட்டே போவேன், அவங்கள சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். அவங்களோட பயணத்தில் தான் நல்லா மனசு விட்டு பேசுகிறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி அம்மா இல்லை, ரொம்ப ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த வீடியோ போகிறதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னால், அம்மா யாருக்கு இருக்கோ அவங்க அம்மாட்ட பிரியமாக நடந்துக்கோங்க. அவங்களுக்கு தேவைகள்லாம் வாங்கி கொடுங்க. எதுவுமே பெருசாக வாங்கி தரனால அவங்கள்ட்ட கனிவாக பேசுங்க. நிச்சயமாக அது உங்களுடைய இன்மைக்கும் மறுமைக்கும் அது மிகப்பெரிய பிரயோஜனத்தை அளிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.